வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்ன. இப்போ விஜய் சீமான் அவர்களுடைய இந்த சலசலப்பு, இது சர்ச்சையான கருத்து சொல்கிறது, இது வந்து இளைஞர்கள் மத்தியிலேயே மக்கள் மத்தியிலேயே ஒரு விதமான ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருக்கு. எதுக்கு சீமான் தேவையில்லாத விஜயை விமர்சிக்கணும், 2 பேரும் தமிழர்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்வை எப்படி பார்க்குறது? இல்லை, இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கோனேரிக்கன் கோட்டை அந்த மாநாட்டில் கூட வந்து சீமான் அவர்கள் வந்து விஜயை போட்டு புலன்ட்டாப்புல, உங்கள் கொள்கை என்னடா அப்படின்னு கேட்டால் தளபதி 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 அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் சீமான் விஜய் அந்த இது சலசலப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுக்கு சீமான் காரணம் கிடையாது. நம்ம சீமானுக்கு முட்டு கொடுக்குறோன்னு வைக்கல. சீமான் தான் வந்து தம்பி விஜய் தேர்தல் அரசியலுக்கு வரணுன்னா பாஞ்சி 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 தம்பிக்கு வாழ்த்துக்கள், தம்பிக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு முன்னு நின்று ஓவராக வரவேற்பு தெரிவிச்சாப்புல. இன்றைக்கி அவங்க மறுக்கலாம், தம்பிமார்கள் மறுக்கலாம், இது பண்ணலாம், அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் பொது தளத்தில் பார்க்கும்போது சீமான் அவர்கள் வந்து விஜயோடைய வரவை மிகவும் வரவேற்றார். அதுக்கு முன்னாடி விஜய் சீமான்கிட்ட என்னெல்லாம் கேட்டார்னு சீமானுக்கும் விஜய்க்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு தெரியாது, வெளியே சொல்லலை. சீமான்கிட்ட விஜய் ஆலோசனை கேட்டுக்கலாம், இவர் தம்பிக்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாம், நம்ம வா தம்பி நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு பேச்சு நடந்திருக்கலாம். இல்லை விஜய் சொல்லி அண்ணன் நான் உங்களோட கூட்டணி சேருவோன்னே நம்ம வந்து மாற்றத்தை உருவாக்கலான்னு சொல்லியிருக்கலாம். அந்த நம்பிக்கையில் விஜய் சீமான் அவர்கள் வந்து விஜய்க்கு வரவேற்பு கூடுதலாக தெரிவித்தார். ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து முடிவுரை எழுதியது வந்து விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு. அதில் தான் வந்து அவர் தேவையில்லாமல் சீமானை உரண்டை இழுத்தான். அது வந்து விஜய் செஞ்சுருக்கக்கூடாதுல்ல. விஜய் அங்கே செஞ்சார். அதை செஞ்சதுக்கப்புறம் பிறகு விஜய் செஞ்சது மட்டும் இல்லாமல் பெரியார் இதை வந்து திராவிடம் தமிழ் தேசியம்னு 2ஐயும் இந்த கருவாட்டு சாம்பார் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே அந்த இதில் மாட்டிக்கிட்டு தான் தமிழ் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திராவிடம் தேவையில்லைங்கிற நிலையில் வந்து தான் இப்போ தமிழர்கள் வந்து தமிழருக்கான அரசியல், தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியல் நோக்கத்தை நோக்கி போகிறாங்க. இவன் பழையபடி திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி விஜய்ங்கிற ஒரு நடிகரை இறக்கி விட்டு அவர் திராவிடம் தமிழ் தேசியம் 2ஐயும் போட்டு குழப்பி அடிச்சுக்கிட்டு அது அவசியம் இல்லை. அதில் சீமான் வெறியாகிட்டாப்புல. அவர் இதில் என்னென்னா, திமுக காரங்க வந்து திராவிடத்தை முன்னிறுத்தி பண்ண அரசியல் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு தெரியும். தமிழ் தேசியத்தை தொடர்ந்த சீமான் வந்து இன்னும் வெற்றி பெற முடியல, அவருக்கு வந்து ஏதோ ஒன்று குறையாக இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஸோ இதனால் நம்ம இந்த 2த்தையும் எடுத்தோம்னா நம்ம 2 பேரையும் நம்ம வீழ்த்தி நம்ம ஆட்சிக்கு போகலாம் அப்படின்றதுக்காக கூட விஜய் இதை எடுத்துருக்கலாம். இல்லை, விஜய்யோடைய நுணுக்கமான அரசியல் நம்மள அவங்ககிட்ட கொள்கை விஜய் மட்டும்தான். சீமான் கேட்குற மாதிரி கொள்கை என்னடா அப்படின்னா, கொள்கை தளபதி தான் கொள்கை, ஃபேஸ் வேல்யூ அவ்வளோதான். எம்ஜிஆருக்கு எப்படி கொள்கை இல்லையோ அதே மாதிரி தான் விஜய்க்கும் வந்து கொள்கை இல்லை. எம்ஜிஆராவது குறைஞ்ச காலம் வந்து அரசியல் களத்தில் இருந்து களத்தில் வேலை பார்த்து அப்படின்னு ஒரு பயணத்தை வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். இவருக்கு அந்த எதுவும் இல்லை. திரைமுகம், எல்லாருக்கும் அறியப்பட்ட முகம் அப்படிங்கிறது கடந்து வேறு எந்த கொள்கையும் விஜய் கட்சியில் கிடையாது. அவங்க கட்சி மாநாட்டில்னு கொள்கைன்னு சிலது சொன்னாங்க, அதெல்லாம் வந்து செயல்பாட்டில் இருக்குமா என்னன்னு தெரியாது. அதில் பெரியாரை வந்து அவங்க முன்னெடுக்கும்போது தமிழர்களுக்கு உள்ளபடியே 2009க்கு அப்புறம் தமிழர்கள் வந்து அடுத்த நிலைக்கு போகிறாங்க. திராவிடத்தை தூக்கி சோழியை முடிச்சு விட்டுட்டு அதுக்கு ஆர்ஐபி போட்டு அஞ்சலி செலுத்தி, இறுதி அஞ்சலி செலுத்தி மாலை போட்டு முடிச்சு விட்டு போகணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ பழையபடி இப்படி ஒன்று தூக்கிட்டு வரும்போது அவர் நினைக்கலாம் 2ஐயும் சேர்த்து பயணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு நடிகர் அப்படி தான் நினைப்பார். ஒரு சினிமா நடிகர் தமிழர்கள் மட்டுமே என்னுடைய திரைப்படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டார்ல. தெலுங்கர் பாருங்கள், இந்தியக்காரங்க பாருங்கள், மலையாளி பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், எல்லா காசும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பார். இங்கே காசுக்கு பதிலாக ஓட்டு, எல்லாருடைய ஓட்டும் வேணும், அதனால் பெரியாரை வச்சுக்கலாம். இன்னொன்று பெரியாரை வச்சுக்கிட்டது பின்னணியில் என்னென்னா ஒரு பாதுகாப்பு கிடையும் கூட. இவன் பெரியாரை வைக்கலைன்னா திமுக என்ன சொல்லணும், பிஜேபியோடைய அசைன்மெண்ட்டில் வந்திருக்காரு அப்படின்னு எளிதாக வந்து விஜய் அடிக்க முடியும். இப்போ பெரியாரை வச்ச பிறகு பிஜேபி சொல்ல முடியல. அப்போது அதோடு சேர்த்து திமுகவை விமர்சிக்கார் விஜய். திமுக தான் எதிரி அப்படிங்கிறதில் சொல்கிறார், பிஜேபியும் எதிரின்னு சொல்கிறார். இதனால தான் அவர் வந்து கவின் கொலை வழக்கில் கூட அவரால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத காரணம் இது தானே, ஓட் பேங்கிங் தானே. எல்லாமே தேர்தல் அரசியல் கன்வெர்ட் ஆகணும். தேர்தல் அரசியல் இப்போது அரசு சார்பாக நடக்கிற தாக்குதல்களை இவரால் கண்டிக்க முடியுது, பேச முடியுது. ஆனால் ஒரு சமூக பிரச்சனைகள் பற்றி விஜயால் என்ன கருத்து சொல்ல முடியும்? சீமானால் கருத்து சொல்ல முடியும். சீமான் கண்டிக்காது, நீ எந்த சாதிக்காரனே எவனாகவும் எந்த பொண்ணாக்காவும் நின்றுப்பா, சாதி பார்த்து ஓட்டு போடாத
அது வந்து அப்படிங்கிறத சொல்கிறாரு. எந்த சாதி தவறு செய்தாலும் அதை கண்டிக்காருல்ல. அதை சாதி வரி படுகொலைன்னு கண்டிக்கிற துணிச்சல் இருக்குல்ல. விஜய்கிட்ட அது இருக்கா? இல்லைல்ல. இப்போ மதுரையில் மாநாடு வச்சுக்கிட்டு அவர் அதை வந்து பேச முடியாது, கலந்துக்கிட்டா எங்கே நம்ம அந்த சமூக மக்கள் ஏன் அப்படி நினைக்கணுங்கிறேன். ஒரு தனிநபருடைய குற்ற செயலை தனிநபர் குற்ற செயலாகவே பாருங்கள். இது எந்த சாதி செஞ்சாலும் சரி தான். அது பறையர் செஞ்சாலும் சரி தான், அல்லது தேவேந்திர செஞ்சாலும் சரி தான், இல்லை அருந்ததியர் செஞ்சாலும் சரி தான், அல்லது கோனார் மறவர்னு அவர் செஞ்சாலும் சரி தான். தனிநபர்களுடைய குற்றச்செயலை தனிநபர்களின் குற்றச்செயலாக பாருங்கள். அதுக்கு பின்னாடி அவரிடம் இருக்கிற சாதியின் பேரால் அவர் கொலை செய்தால் அவருடைய தனிப்பட்ட சாதி பார்வையில் தான் அந்த கொலை நடந்ததா அப்படி தான் விமர்சிக்கணும். மொத்த சமூகத்தை நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக திமுக இவங்க 2 பேரும் எடுத்த ஸ்டாண்டை தான் விஜயம் எடுத்திருக்காரு இந்த விஷயம். அதே தான் திராவிட கட்சிகள்கிட்ட அதனை எடுக்க முடியும். திராவிட கட்சிகள் ஒரு தமிழினம் ஓர்மையோடு இயங்கணும், அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறவன் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை விமர்சித்து அதை கடந்து அதை தவறுகளை சரி செய்துட்டு தான் பயணிக்கணும். தவறு செஞ்சால் சுட்டி காட்டணும். ஆமாம். திராவிட கட்சிகள் அப்படி செய்யாதில்ல. திராவிட கட்சிகளுக்கு எல்லாமே வந்து வாக்கு வங்கி அரசியல் தானே. இந்த சமூகத்தை வந்து நம்ம இதை விமர்சித்தா வந்து சமூகத்தை சார்ந்தவர்களுடைய பகைக்காகும் அப்படி தானே கணக்கு போடுவாங்க. விஜய்கிட்ட இருக்கிறது அது தானே. இப்போ விஜயோடைய இப்போ சீமான் போட்டு பொழந்துட்டார், அனில் குஞ்சி அப்படி இப்படின்லாம் இறங்கி அடிச்சிட்டாப்புல. இதுக்கு முன்னாடி இவங்க விஜய் கட்சிக்காரங்க வந்து பொதுவாக வந்து திமுக தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. எங்கேயாவது தலைவர்கள் போனாவோ உடனே டிவிக்கேன்னு சொல்கிறது அது ஒரு முரண்பாடாக இருந்தது. இப்போ திடீர்னு சீமான் பக்கம் போகிறதுக்காகவும் சீமான் வந்து முதலமைச்சரை பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு, இப்படிலாம் பண்ணுறாங்க. அதை அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் சீமான் விஜய் தான் விமர்சிக்க தானே செஞ்சார். அவருடைய முதல் மாநாடு நடந்த பிறகு விமர்சிக்க தானே செய்கிறார். அது இல்லாமல் சீமான் அவர்கள் வந்து விஜயோடைய வரவை அது தமிழ் தேசியத்தின் வீழ்ச்சிக்கான இதாப்பா அவர் பார்க்கலாம். அவர் தேர்தல் அரசியல்னால் எல்லாரும் ஒற்றுமையாக போய் நின்ற முடியாதுல்ல. எதிரி அரசியல் விமர்சனம் பண்ணால் தானே வந்து வளர முடியும். இப்போது சீமான் போட்டு அடிச்சிருக்காரு. அடுத்து இப்போ நாளைக்கு மாநாடு நடக்க போகுது. அடுத்து விஜய் வந்து சீமானை போட்டு போல நடக்கும். கண்டிப்பாக நடக்குது. ஆமாம். விஜய் ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்காப்புல சீமானு. அப்போ பதிலுக்கு விஜய் வந்து சீமான காரணம் சீமான் தம்பின்னு விஜய்க்கு கூவிக்கிட்டு இருந்தப்போ அப்போவே வந்து விஜய் வந்து சீமானை தேவையில்லாமல் சீண்டிட்டாப்புல. இப்போ சீமான் இறங்கி அடிக்காரு. ஏடா எங்கடா தளபதிங்க இங்கே டிவிக்கு வந்திருக்கீங்க இங்கே அப்படின்னு ஓட்டாப்புல. இப்போ பதிலுக்கு விஜய்க்கு நெருக்கடி ஆகுதுல்ல. பதிலுக்கு இந்த மாநாட்டில் விஜய் வந்து ஏதாச்சும் செஞ்சாகணும், பேசி ஆகணும், நெருக்கடியாக இருக்குது. அதனால் அவர் விஜயும் வந்து சீமானை கடுமையாக விமர்சிப்பார் அப்படிங்கிற இது. இந்த மாதிரி 2 பேருமே தமிழர்கள் தான். ஸோ விஜயும் சீமானும் சேர்ந்து இந்த மாதிரி சண்டை போடுறதுனால திமுகவுக்கு அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய பலமாக இருக்கும், பலமாக இருக்கும். ஆமாம். இப்போ என்னென்னா 2 பேருக்குமே பொதுவான எதிரி திமுக வீழ் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது 2 பேரும் ஏன் பரஸ்பரம் அடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோணத்துலையும் பார்க்கப்படுது. நிறைய பேர் இதை கேட்குறாங்க. அந்த கோணமும் சரிதான். சீமானவர்கள் விஜய் பெரியாரை தூக்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு அதனால் கோவப்பட்டு விமர்சிக்காருன்னு வைங்களேன். இதே நாம் தமிழர் தான் கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி பெரியாரை தூக்கிட்டு போஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சீமான் வந்து ஆரம்பத்தில் பெரியார் மேடைகளில் வந்து பேசி வளர்ந்தவர் தான். பின்னாடி நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகும் கூட முன்னோர்களுக்கு வணக்கம் போடுற போஸ்டர் அடிக்கிறதெல்லாம் பெரியார் இதை வச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்போவும் வைக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி விஜயம் வச்சுட்டு போகிறாரு. ஆமாம். நீங்கள் உங்களை பெரியாருன்னு பார்த்து பெரியார் நல்லா செய்கிறாரு அப்படின்னு நினச்சிங்க. பின்னாடி இப்போ வந்து பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு இப்போ பேசுகிறீங்க. அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு பீரியட் வரட்டும். விஜயும் பெரியார் தப்பான ஆள், தமிழ் இனத்துக்கு வந்து எதிரான வேலை செஞ்சு. ஆமாம். உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் அரசியல் இயக்கத்தில் பயணம் செஞ்சவர், பெரியாரிய மேடைகளில் பேசி வளர்ந்தவர். நீங்கள் வந்து பெரியாரோடைய நுண்ணரசியல் என்ன, தமிழினத்துக்கு எதிராக அவர் செஞ்ச வேலை என்ன அப்படிங்கிறத இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போது தான் உணர்ந்திருக்கீங்க. பெரியார் மண்ணு அப்படின்னு பேசுகிறீங்க. இத்தனை வருடம் ட்ராவலுக்கு பிறகு தான் சார் உங்களுக்கு பெரியார் மண்ணுன்னு தெரிஞ்சிருக்காரு சீமானுக்கு. அதே மாதிரி விஜய்க்கும் தெரியட்டும். ஏன் வந்து 2 பேரும் வந்து மாறி இது பண்ணிக்கணும். அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். இன்னொன்று அது எல்லாத்தையும் விட விஜயுடைய வரவை நான் ஆரம்பத்திலேயே வந்து சொல்லியிருந்தேன். மீண்டும் தமிழ் தேசிய இனத்தை அந்த பிள்ளைகளை மீண்டும் சினிமா மோகத்தில் கொண்டு போய் வீழ்த்துற இது வந்து ஆபத்தானது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தேன். விஜயை வந்து நம்ம வந்து
விஜய் இல்லை, எந்த கட்சிக்காரங்களுமே சினிமாக்காரங்களுமே அரசியல் கட்சிக்குள்ளே இதுக்குள்ளே வராதிங்க. உங்களுடைய செலிபிரிட்டி அந்த திரை பிம்பத்தை பயன்படுத்தி அதை மட்டுமே முதலீடாக வச்சு வராதிங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏன்னா ஏற்கனவே முட்டா பயலாக இருந்து இப்போ தான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் கடந்து இப்போ தான் வந்து மீட்டுக்கு கொண்டு வர்றோம். அடுத்து ரஜினி வேற குறுக்க பாஞ்சாப்புல, அவரை வந்து கொரோனா வந்து உரங்கட்டி அமைக்க வச்சுட்டு இப்போ விஜய் வந்துட்டாப்புல. இப்போ அது எதுக்குன்னு கேட்குறேன். எதுக்கு சினிமாவிலேருந்து நாங்கள் வந்து தலைவர்களை தேடணும்? திரையிலேருந்து என் தலையில் தேடணும், தரையிலேருந்து தேடுவோம். அந்த தலைமுறையத்தோடு போகணும். அது ஒன்று விமர்சனம். இன்னொன்று, நம்ம பயல்களுக்குமே ஏன் வந்து நடிகன்கிட்ட இருந்து போய் தலைவனை தேடிக்கிட்டு இருக்க? நீ இவ்வளோ படிச்சிருக்க, இவ்வளோ கல்வி அறிவு பெற்றிருக்க, நீ ஏன்டா ஒரு சினிமா நடிகனை தலைவனாக ஏற்றுக்கிற? அவரோட படத்தை பார்த்தியா? அவர் ஹீரோயிசம் பிடிச்சிருந்தா, மசாலா படங்கள் பிடிச்சிச்சா, குத்தாட்டம் படம் பிடிச்சிச்சா, விசில் அடிச்சியா, 30 ரூபா 40 ரூபா 100 ரூபா டீ கொடுத்து படம் பார்த்தியா? அதோடு முடிச்சுட்டு வந்துடு. அந்த நடிகனை தியேட்டரோடு வச்சு பூட்டிட்டு வந்துரு. ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்ற? நமக்கு தலைவராக இருக்கிறவங்க தனி. அப்படி தானே நம்மளுடைய சக மாநிலத்தில் எல்லாமே இருக்காங்க. மலையாளிகள்கிட்டருந்து கற்றுக்காங்க. சொட்டே முறிச்சு விடுவோம். எவ்வளோ கட்சி ஆரம்பிச்சேன்னா ஓரங்கட்டி வைக்காங்களா மலையாளி சகோதரி? அங்கே இருக்கிற மலையாளி ஆக்டர்ஸ் கரெக்டாக இருக்காங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க அந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இல்லை, இவனுக்குலாம் என்ன 4 படம் நடிச்சிருந்தோம். அதில் வந்து 4 சோப்பு சீப்பு கண்ணாடி ஏழைகளுக்கு கொடுக்குற மாதிரி 4 ஃபோட்டோ எடுத்துக்கிட வேண்டியது. உடனே வந்து 4 போஸ்ட் தம்பிகள்கிட்ட சொல்லி இவனெல்லாம் அடிச்சுக்கிடுறது. நாளை முதல்வரே அப்படின்னு போஸ்ட் அடிச்சு உடனே இவனுங்களுக்கு முதல்வர் கனவு வந்துடுது. இது சிக்கல். இதை வந்து எந்த வகையிலுமே அது விஜய் ரஜினின்னு இல்லை, எவர் பச்சை தமிழனாக இருந்தாலும் கூட அவன் சினிமா நடிகராக இருந்துட்டு அதன் மூலமாக அந்த பிரபலத்தை மட்டுமே நம்பி, நான் திரும்ப தெளிவாக சொல்கிறேன், திரை பிரபலத்தை நம்பி மட்டுமே அரசியல் கட்சி துவங்கிடணும்னு நினைக்கிறது வந்து ஓரங்கட்டப்பட வேண்டிய அரசியல் தான். அது எவர் செஞ்சாலும் தான். அது அவசியமே இல்லை, தமிழினத்திற்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இவன் அதில் உளுந்து நாசமாக போயிட்டான். திரும்ப நம்ம கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் குறுக்க கௌசிகளை ஓட விடக்கூடாது. அது சரிதான். நான் வந்து இந்த மாநாட்டில் வந்து சீமானுக்கு பதிலடி விஜய் இருக்குது அப்படிங்கிறது தான் நண்பர்கள். வேலை விஜய் பதிலடி கொடுத்தாருன்னா சீமானுடைய பதிலடி இன்னும் அதிகமாக இருக்கு. ஆமாம், மாறி இவங்க 2 பேரும் சட்டையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. திமுக வந்து அப்பாடா அப்படின்னு நினச்சது நடந்தது. நாளைக்கு வந்து விஜய் மாநாடு நடக்க போகிறதுனால கொடிக்கம்பம் வந்து திடீர்னு சரிஞ்சு விழுந்துருக்குது. நல்வாய்ப்பாக உயிர் சேர்றதும் நடக்கலை. இல்லை, அது அவ்வளோ உயரத்துக்கு எதுக்கு கொடிக்கம்பம் நடணும்? இல்லை, ஏற்கனவே அந்த ஒன்று நட்டுருந்தாங்க. மறுபடியும் இந்த மாதிரி அந்த பேஸ்மெண்ட்டை சரியாக போடலை. ஒரு இதுக்கான பேஸ்மெண்ட்டு முன்னாடியே போட்டு வச்சுருக்கணும். எதுவுமே இல்லாமல் அவசர கதியில் பண்ணி இப்போ பெரிய லெவலில் ஒரு காரு இதானதை தவிர்த்து அவன் ஏதோ அவசரத்தில் இறங்கி போயிட்டார் போல இருக்கு. இருந்ததுனா அது உயிர் சேதம். அதோட ஒரு பையன் வந்து பேனர் வச்செல்லாம் இறந்துட்டான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. விஜய் அவர்கள் மாற்று அரசியல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாச்சும் நலன் சார்ந்த, உங்களை நம்பி வர்ற தம்பிகள் அல்லது அணில் குஞ்சுகள் நலன் சார்ந்த இந்த மாதிரி பிரம்மாண்டமான மாநாடுகள் நடக்கும்போது ஒரு சில அசம்பாவிதம் நடக்கும் தான். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவங்க வந்து கவனத்தோட இருக்கணும். அதெல்லாம் இவ்வளோ உயரமான கொடிகம்பம் நட்டி என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்கள் கொடியை சாஞ்சிட்டு வெற்றி கொடி நட்டை எங்கே நட போகிறீங்க? கொடிகம்பம் சாஞ்சு வச்சு அதுக்குள்ள பூஜையெல்லாம் வேறு பூஜை பண்ணுறாங்க, தேங்காய் சுற்றுறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி அசம்பாவிதம் எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்ண்ணா. நன்றி.